அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த விரதங்கள் மற்றும் புரட்டாசி சனிக்கிழமையின் விரத கதை, புரட்டாசி தளிகை, இதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய கமலா ஏகாதசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நாளைக்கு இந்த கமலா ஏகாதசி வருது. அதனால் இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக மகாலட்சுமி சொன்ன இந்த கதையை செஞ்சு பூஜித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி அருள் கிடைக்கும். நாளைக்கு புரட்டாசி 1 வெள்ளிக்கிழமை, ஏகாதசி திதி, திருவோண நட்சத்திரம் நிறைந்த இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் மகாலட்சுமியும் பெருமாளையும் வேண்டி இந்த கமலா ஏகாதசி விரதம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். பொதுவாகவே பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி மொத்தம் 24. ஏகாதசி நாளில் விரதம் இருந்தால் வைகுண்ட பிராப்தம் கிடைக்கும் என்பது வைணவர்களின் நம்பிக்கை. வருடத்தில் கூடுதலாக வரும் 25வது ஏகாதசியை கமலா ஏகாதசி அல்லது பத்ம ஏகாதசி என்று சொல்லப்படுது. இந்த வருஷம் புரட்டாசி 1 தேதி ஏகாதசி திதியுடன் திருவோண நட்சத்திரம் சேர்ந்து வரனால இந்த ஏகாதசியை கமலா ஏகாதசி என்றும், புரட்டாசி 30ஆம் தேதி வருகின்ற பாப்பாங்குச ஏகாதசியை பாப்பாங்குச ஏகாதசியாகவும் சொல்லப்படுது. புரட்டாசி முதல் நாள் கமலா ஏகாதசியாக கடைபிடிக்கப்படும் இந்த விரதத்தை கமலம் என்பது தாமரைன்னு சொல்லப்படுது. தாமரை மலரிலிருந்து வந்த அருள் புரியும் அன்னை மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை இந்நாளில் வணங்கினால் பெரும் செல்வம் நிரந்தரமாக நம் வீட்டில் தங்கிவிடும் என்பது ஐதீகம். கமலா ஏகாதசியின் மகிமையை மகாலட்சுமி தேவியால் சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமி தேவியால் சொல்லப்பட்ட இந்த கமலா ஏகாதசி விரதத்தை பற்றி நம்ம இப்போ அந்த கதையை பார்ப்போம். அவந்தி தேசத்தில் சிவசர்மா என்பவர் இருந்தார். அவருக்கு 5 பிள்ளைகள். அவர்களின் கடைசி பையன் ஜெயசர்மா. சிவசர்மாவின் குடும்பத்தில் தரித்திரம் கூடாரம் அடித்து தங்கி இருந்தது. பிள்ளைகளின் ஜெயசர்மா தீமைகள் மட்டுமே செய்வான். அதனால் அவனுக்கு பாவி என்று பட்டப்பெயரே பெரும் அளவுக்கு இருந்தது. வறுமையின் பிடியில் இருந்த சிவசர்மா ஜெயசர்மாவின் தீமைகளை பொறுக்க முடியாமல் அவனை வீட்டை விட்டு விரட்டிவிட்டார். யாராவது நல்லவர்கள் இருக்க மாட்டார்களா, ஏதாவது கிடைக்காதா என்று நினைத்து வெளியே போன ஜெயசர்மா ஹரிமித்ரா என்னும் மகரிஷியின் ஆசிரமத்துக்குள் நுழைந்தான். அங்கே மகரிஷி ஹரிமித்ரா கமலா ஏகாதசியின் மகிமையை பற்றி சொல்லி அதன் பெருமைகளையும் தனது சீடர்களின் விவரித்து கொண்டிருந்தார். அதை முழுவதுமாக கேட்ட ஜெயசர்மா, என்ன மனிதன் நான், இவ்வளவு காலமா நல்லதை தெரிந்து கொள்ளாமல் தீமைகளை செய்வதிலேயே காலத்தை கழித்து விட்டேனே, இப்போதாவது நல்லதை தெரிந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்ததே என்று நினைத்தான். எப்படியாவது இந்த கமலா ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். அடிக்கடி வராமல் எப்போதோ வரும் கமலா ஏகாதசி இந்த ஆண்டு வந்தது. அபூர்வமான அந்த சந்தர்ப்பத்தை ஜெயசர்மா விடவில்லை. ஹரிமித்ரா மகரிஷியின் உபதேசத்தின்படி கமலா ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணுவை பூஜை செய்தான். அன்று இரவு ஜெயசர்மாவின் எதிரில் மகாலட்சுமி தோன்றி கண்ணெதிரே காட்சியளித்து அன்னை மகாலட்சுமியை கைகள் கூப்பி வணங்கி துதித்தான் ஜெயசர்மா. தாயே, நீ எனக்கு தரிசனம் தரக்கூடிய அளவுக்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்று கேட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தான். ஜெயசர்மா, நீ செய்த கமலா ஏகாதசி விரதமே கமலையான என்னை உன் கண்களுக்கு முன்னால் நிறுத்தியது. உனக்கு ஏராளமான செல்வம் உண்டாக்கும் என்று ஆசி கூறி அன்னை மகாலட்சுமி மறைந்து விட்டாள். தீயவனான வீட்டை விட்டு விரட்டப்பட்ட ஜெயசர்மா திருந்தியவனாக திருமகள் அருளுடன் வீடு திரும்பினான். லட்சுமி தேவியின் வாக்குப்படி அவன் வீட்டில் அளவில்லாத செல்வங்கள் சேர்ந்தன. ஏகாதசி விரதம் வயதானவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று இல்லை. இளைய தலைமுறையினரும் விரதம் இருந்து பெருமாளையும் மகாலட்சுமியும் வணங்கலாம். இறை அருளோடு பொருளும் கிடைக்கும் இந்த ஆண்டு சிறப்பான நாளாக ஏகாதசியும் திருவோண நட்சத்திரமும் இணைந்து வருகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளையும் மகாலட்சுமியும் வணங்க செல்வ வளம் பெருகும். ஜெயசர்மா என்ற ஒருவன் இருந்த விரதம் அவன் குடும்பத்தில் இருந்த வறுமையை வெளியே விரட்டி அங்கே திருமகளை குடியேற்றி குடும்பத்தில் ஒருவன் இருக்கும் விரதம் அவன் குடும்பத்தையே உயர்த்தும் என்பதை தெளிவாக விளக்குகிறது. கமலா ஏகாதசி அபூர்வமாக எப்போதாவது வரும். அது இன்று முதல் நாளை வர உள்ளது. எந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தாலும் குடும்பத்தில் அனைவரும் உயரலாம். ஏகாதசியின் விரத முறையை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். ஏகாதசி முழுவதும் விரதம் இருந்து
தசமி திதி அன்றும் துவாதிசி அன்றும் ஒருவேளைதான் உணவு உண்ண வேண்டும். ஏகாதசி அன்று அதிகாலையிலேயே எழுந்து நித்திய கர்மாக்களை செய்ய வேண்டும். ஏகாதசி அன்று துளசியை பறிக்கக்கூடாது. முதல் நாளே எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். மகாவிஷ்ணுவை முறைப்படி பூஜை செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும். முடியாத பட்சத்தில் சுவாமிக்கு பழங்களை நைவேத்தியமாக செய்துவிட்டு உண்ணலாம். ஏகாதசி அன்று பகலில் தூங்கக்கூடாது. இரவில் பஜனை அல்லது மகாவிஷ்ணுவின் கதைகளை கேட்பது முதலியவற்றில் ஈடுபட்டு கண் விழிக்க வேண்டும். கோபத்துடன் சண்டை போட்டு அடுத்தவர்களை திட்டுவது, கலக்கம், அலங்காரம், காமம் முதலியவற்றை விட்டுவிட வேண்டும். துவாதசி அன்று காலையில் சுவாமியை பூஜை செய்துவிட்டு பிறகு சாப்பிட வேண்டும். ஒரு ஏழைக்காவது அன்னதானம் செய்துவிட்டு அதன் பிறகே நாம் சாப்பிடுவது நல்லது. ஏகாதசி அன்று அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் ஆகியவற்றை சாப்பிடுவது மிகவும் நல்லது. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த கமலா ஏகாதசியை நாமும் நம் வீட்டில் செய்து மகாலட்சுமியின் அருள் பெற்று சௌபாகியத்துடன் வாழ இந்த விரதத்தை கடைபிடிப்போம். கண்டிப்பாக இந்த கமலா ஏகாதசி விரதத்தை பற்றி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.